முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமைய ஆண்டவர் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற நேரம் வந்திருக்கிறதாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்காக என் இடைவிடாத ஜெபத்தில் உங்களை நினச்சி ஜெபிக்கிறேன். இந்த நல்ல நாளிலையும் சங்கீதம் 145 அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தேவ பிள்ளையே, யாரை தெரியுமா ஆண்டவர் தூக்கி விடுவாரு? நீ இனி எழும்பவே கூடாது, நீ இனி உயரவே கூடாது, நீ மேலேயே ஏறி வரக்கூடாதுன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கரம் செயல்பட போகிறத ஆவியில பார்க்கிறேன். நீ கையை உயர்த்துவனா உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். யோசேப்பு இனி ஒருபோது எழும்பி வரக்கூடாதுன்னு தாங்க குழியில கொண்டு போட்டாங்க. ஆனா தேவன் அவனை உயரத்திற்கு கொண்டு போனார் அல்லவா? தாவீதை எல்லாரும் மறந்தவர்களை எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு தேவன் மாற பண்ணினார் அல்லவா? இன்னைக்கு உன்னை ஒரு மாதிரி கேவலமா நினைக்கிறாங்களா? உன்னை எல்லாரும் அற்பமா என்றாங்களா? நீ எல்லாம் ஏன் உயிரோட வாழ்றேன்னு கேட்குறாங்களா? உன்னையெல்லாம் கொன்னு போட்டா கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறியா? கவலைப்படாத. உன்னை கர்த்தருடைய கரம் இந்த நாளிலேயே வந்து தூக்க போகுது. நீ எவ்வளோ பெரிய குழியில கடந்தாலும் சரி, தண்ணீர் இல்லாத குழியா இருந்தாலும் சரி, அது யாருமே இல்லாத குழியா இருந்தாலும் சரி, எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், கர்த்தருடைய கரம் உன்னை தூக்க போகிறது. சங்கீதம் 146 அதனுடைய 8வது வசனம் சொல்லுது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறாரா? ஆமா, இன்னைக்கு திரும்பவும் கரங்களை உயர்த்தி சொல்றேன். மறக்கப்பட்டவங்களை, மடங்கடிக்கப்பட்டவங்களை, மட்டம் தட்டப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தருடைய கரம் தூக்க போகுது. தேவ பிள்ளையே, அன்னைக்கு பெதஸ்தா குளத்துக்கிட்ட ஒருத்தன் 38 வருஷமா எழும்ப முடியாம இருந்தான், நடக்க முடியாம இருந்தான். கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார்ல. இன்னைக்கு உன் முயற்சிகள் உன்னை கைவிட்டிருக்கலாம், உன்னுடைய பிரயாசங்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம், நீ நம்பினதெல்லாம் உன்னை கைவிட்டிருக்கலாம், நீ எதிர்பார்த்ததெல்லாம் ஏமாந்து போய் நிக்கலாம். ஆனா என் தேவன் சொல்லுகிறான், உன்னை நான் கை தூக்கி எடுப்பேன். யார் உன்னை கார்னர் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி உன்னை நான் ஹானர் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் தானே கேட்டேன். அதனால உங்களை பார்த்து நான் சொல்ல வரேன், கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரு. கவலைப்படாத, ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.